தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வாக்கியம் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இதனாலே ஆண்டவர் நமக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களோடு பேச தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். இந்த நாளிலே தலைப்பானது ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் நாளும் வேதத்தினை வாசிக்கிறோம், ஆனால் மேலோட்டமாக வாசிக்கிறோம். ஆனால் வேத வாக்கியம் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுப்பேன் அவைகளே என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். நீங்கள் நானும் வேதத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம்? வேத ஆராய்ச்சி நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு வசனத்தை வாசிப்போம், வாசி விடுத்து நாம் கடந்து செல்வோம், ஜெபித்து விட்டு உடனே நம்முடைய தொடர் வேலைகளை நாம் சந்திப்போம். ஆனால் வேத வசனங்களை நாம் எவ்வாறு ஆராய்ச்சி செய்கிறோம்? வேத பகுதியை ஒரு பகுதியை வாசித்து தேவன் என்னோடு பேசும் என்று சொல்லி நீங்கள் நானும் கேட்க வேண்டும். இந்த பகுதியிலிருந்து நீ என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை முதல் முறையிலே நாம் வசனத்தை வாசிப்போம், நமக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஒருவேளை இரண்டாம் முறை வாசித்து அதை விலக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாம் முறை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒருவேளை நமக்கு கண்ணில் தெரியப்படாத காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். மூன்றாம் முறையும் வாசிக்கும் போது ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை விளக்குவார். தேவன் சொல்கிறார், எரேமியாவிலே வாசிக்கிற 33ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும் போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி நாம் கேட்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ளத்தக்க அகத்திலே நமக்கு வழிநடத்துவார் சொல்லி எரேமியா நமக்கு சொல்கிறார். எனவே பேராசிரியர் ஒருவர் குறித்து வாசிக்கிறேன். அகசிஸ் என்பவர் ஜார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே புகழ்பெற்ற ஒரு உயிரியல் வல்லுநர். தன்னிடம் வரும் புது மாணவனுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பாராம். ஒரு மீனை கொடுத்து அரை மணி நேரம் அதை பார்த்திற்கு கொண்டிருக்கும்படி செய்வாராம். மாணவன் அவ்வாறு பார்த்து முடித்த பிறகு அவன் பார்த்தவற்றை விவரிக்கும்படி சொல்வாராம். மாணவன் தன் பார்த்த அனைத்தையும் சொல்லுவான். எல்லாவற்றையும் புறப்பட்டு வைத்து விட்டோம் என்று சொல்லி அந்த மாணவன் நினைப்பான். அவரோ, நீ இன்னமும் அரை மணி நேரம் அந்த மீனை பார்த்து விட்டு வா என்று சொல்வாராம். என்ன என்பதை பார்த்த வந்து சொல்லு என்று சொல்லி அனுப்பிடுவாராம். இப்படி மறுபடியும் பார்க்க சொல்வார். ஒவ்வொரு முறையும் அவன் அதற்கு முன் பார்த்திராத காரியங்களை கவனிக்க நேரிடும். அந்த மாணவனுக்கு கூர்ந்து கவனிக்கும் திறமை வருமுறை அந்த பார்வை ஆராய்ச்சி தொடரப்பட்டது. எனவே கர்த்தரிய புஸ்தகத்திலே நீங்களாலும் செய்ய வேண்டியது, அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறைவராது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அவருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லி அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்கிறது ஏசாயா தீர்க்கதரிசியிலே 34:16 வாசிக்கிறோம். நம்மிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். நம்மிடத்திலே பரிசுத்த ஆவியை போதிக்கிற வார்த்தைகளை பேசி அவைகளுக்குரிய ஆவிக்குறிகளை சம்பந்தப்படுத்தி நாம் படிக்க வேண்டும். அப்படிதான் அப்போஸ்தலர் படித்தார்கள். கொரிந்தியரை நாம் வாசிக்கிறோம். எனவே வேதத்தை இந்த 2026ஆம் ஆண்டிலே ஒரு முயற்சி செய்யுங்கள், ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நான் வேத ஆராய்ச்சி செய்யப்பட சொல்லி வேதத்தை ஆராய்ந்து படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.